இலங்கை படத்தை பார்க்கும் பொழுது நம்மவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நீங்க வந்து படம் மாதிரி பார்க்குற ஃபீலிங்கே உங்ககிட்ட வராது. அப்படி இந்தியா மாதிரியே அவங்கள மாதிரியே ஒரு கதைக்களத்தோட எடுக்க போறோமா, அப்படி இல்லாட்டி நாங்க எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இலங்கையில சினிமா துறையே இல்ல. அப்ப இலங்கையில எப்படி சினிமா எடுக்கிறது? நிறைய கஷ்டப்பட்டு நிறைய நாட்கள் எடுத்து நிறைய காசு சேர்த்து. சூரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையிலே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தமிழ் திரைப்படம் தான் மௌன மொழி. இந்த திரைப்படம் வெளியாக தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தை இயக்கிய அதனிடம் தயாரித்த சனாதனன் எங்களோடு இருந்திருக்கிறார். அந்த திரைப்படம் பற்றி பல விஷயங்களை பார்த்து கொள்வதற்காக இது எம்மவர் படைப்பு. எம்மவர் படைப்புக்கு நாங்கள் தான் கை கொடுக்க வேண்டும். இப்போ எங்களோடு இருந்திருக்கிறார் சனாதனன். முதல்ல சூரிய நேர்கள் சார்பாக அப்படி ஒரு முழுமையான திரைப்படத்தை எடுத்ததுக்கான வாழ்த்துக்களோடு வணக்கங்களும் உங்களுக்கு. வணக்கம் சசி அண்ணா. சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மௌன மொழி திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய நேயர்கள்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி உருவானது, அந்த திரைப்படத்துடைய கதை எப்படி நீங்க தேர்வு செய்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கிட்டத்தட்ட 12 வருடங்களாக நான் வந்து குறுந்திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சினிமா துறை அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே அதுதான் என்னுடைய ஆரம்ப புள்ளி. அதாவது 5 வயசுல இருந்து மற்ற பிள்ளைகள் கிட்ட கேட்டா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லக்குள்ள நான் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா டைரக்ஷன்னா என்னன்னு தெரியாது, படம் எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. ஆனா அப்ப நான் வளர்ந்து பாருங்க படம் தான் எடுத்தேன் அப்படின்னு 5 வயசுல சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ சினிமா தான் எனக்கு எல்லாமேவா இருந்தது. ஆனா இந்திய சினிமாவில் நீங்க போய் வெற்றி பெறுறது அப்படி அங்கேயே 1000 பேர் லைன்ல நிக்கிறாங்க வெற்றிக்காக காத்து கொண்டு. அதுக்குள்ள போயிட்டு உங்களால நிச்சயமா மேல வாரதுக்கு ஒரு ஆயுட்காலம் பத்தாது. இலங்கையில சினிமா துறையே இல்லை. அப்ப இலங்கையில எப்படி சினிமா எடுக்கிறது? இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு மத்தியில தான் யூடியூப் அப்படின்ற ஒரு விடயம் வந்தது. யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையை சேர்ந்த பல கலைஞர்கள் நிறைய குறுந்திரைப்படங்களை செஞ்சு வெளியிட்டு அதன் மூலமாக கொஞ்சம் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த முறையில தான் நானும் முயற்சி செய்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள்ல 20 குறும்படங்கள் கிட்ட செஞ்சிருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு ஒரு திரைப்படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளும் நாங்க மேற்கொண்டோம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா மாதிரியே அவங்கள மாதிரியே ஒரு கதைக்களத்தோட எடுக்க போறோமா, அப்படி இல்லாட்டி நாங்க எங்களை சுத்தி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையும் வைத்து படமா எடுக்க போறோமா அப்படின்னு எங்களோட குழுவோட நாங்க ஆலோசிச்சதுல வந்த முடிவு தான் மௌன மொழி. அதாவது எங்களுக்கே சொல்ல வேண்டிய கதைகள் 1000 இருக்கு. நாங்க பார்த்த பழகிய நெருக்கமானவர்களுடைய கதையே நிறைய இருக்கு. அப்ப அந்த கதையை நீங்க படமா எடுக்கும் பொழுது மக்களோட அது நெருக்கமா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்க மௌன மொழியை தேர்ந்தெடுத்தோம். நல்ல விஷயம். மௌன மொழி அப்படின்ற பெயர்ல ஏற்கனவே ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அதே பெயரை தேர்வு செய்தீங்க? கதைக்கு அவ்வளவு முக்கியமா இருந்ததா இந்த பெயர்? இல்ல, வேடிக்கை அப்படின்றதுதான் நாங்க முதல்ல வச்ச பேரா இருந்தது. வேடிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அது வேடிக்கைன்றது எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு பெயரா இருந்தது. அப்ப நாங்க யோசிச்சோம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயரா இருப்போமே, அதுவும் தமிழ் பெயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி கொஞ்சம் கவிநயத்தோடையும் இருக்கணும், கொஞ்சம் பார்த்த உடனே அட்டென்ஷன் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விடயங்களை யோசிச்சு தான் மௌன மொழி அப்படின்ற பேரை எடுத்தோம். நாங்க எடுக்கக்குள்ள கூகுள்ல சர்ச் பண்ணக்குள்ள அப்படி எதுவும் படம் வரல. ஆனா இப்ப நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடிகர் ரமேஷ் அரவிந்த் நடிச்ச மௌன மொழி அப்படின்ற ஒரு படம் வந்து கூகுள்ல இருக்கு. பட் அது ஒன்றும் பெருசா யாருக்கும் தெரியாதுன்றதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு. இந்த மௌன மொழி திரைப்படம் முற்று முழுதாக இளைஞர்களுடைய படைப்பும் கலைஞர்களுடைய படைப்பு. இந்த படத்துல பணியாற்றியவர்கள் பற்றி நீங்க சொல்லி ஆகணும். நடிகர்கள், நடிகைகள், அதனிடம் இசையமைத்தவர்கள், இவர்களை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய குழுவோட சப்போர்ட் இல்லாம என்னால இந்த படத்தை முழுமையான ஒரு முழுநீள திரைப்படமா எடுத்திருக்க முடியாது. இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தீப்திகா, ஜனா ஆர்ஜே, பிரகேஷ், தனுஷ்கர், ஷாமிலா, ஜெயசோதி, பிரசாத், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை விட இந்த படத்துக்கு வந்து என்னை விடவே ரொம்ப முக்கியமானவங்க வந்து என்னுடைய உதவி இயக்குனர்கள். கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க அந்த உதவி இயக்குனர்கள். நான் என்ன வேலை சொன்னாலும் உடனுக்குடனே அவங்க செஞ்சதுனாலதான் நாங்க 20 நாள் திட்டமிட்ட படத்தை வந்து 18 நாட்களுக்குள்ள எடுத்து முடிச்சோம். அந்த உதவி இயக்குனர்கள் வந்து பிரியா, பிரபா, சரண், தரன், பிரகேஷ், லக்ஷான், ஷெகானி, லக்ஷ்மி, ராகவி, கவின், கபீஸ், இந்த மாதிரி 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேருமே வந்து என்னோடைய இருந்து 20 நாட்களும் எங்களோட வீட்டிலேயே தங்கி குடும்பமாகவே நாங்க வாழ்ந்துதான் இந்த படத்தை இப்ப எடுத்து முடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு வந்து கேமரா பண்ணது வந்து வினோத் ரோன், மியூசிக் பண்ணது மதீசன், எடிட் பண்ணது தனுஹரி அப்படின்றவர், கலரிங் பண்ணது அஜி அப்படின்றவங்க. இவங்கெல்லாம் தான் இந்த படத்தை வந்து ஒரு படமா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஏன்னா என்னுடைய மைண்ட் ஃபுல்லா கதை இருந்தது, நடிப்பு இருந்தது,
டைரக்ஷன் இருந்தது. ஆனா அது மட்டும் போதாது ஒரு படத்துக்கு. ஒரு படமா வெளியில வரும் பொழுது நீங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்கக்குள்ள என்னடா யூடியூப் வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இதை நீங்க பார்க்கக்குள்ள ஒரு இந்தியா படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். ஆனா படம் மாதிரியே இல்லை அப்படின்ற ஃபீலிங் வராது. இலங்கை படத்தை பார்க்கும் பொழுது நம்மவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நீங்க வந்து படம் மாதிரி பார்க்குற ஃபீலிங்கே உங்ககிட்ட வராது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றது வழக்கமா இருக்குது. அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் மினக்கட்டோம். எங்களுடைய சக்தியை தாண்டி நாங்கள் செலவழித்து இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணம் வந்து இதை வந்து ஒரு நீங்க பார்க்கக்குள்ள ஒரு படம் பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுனால அதுக்காக மெனக்கட்டு இருக்கிறோம். நிஜமா நீங்க அதிக செலவு போறதா சொன்னீங்க. இலங்கையில இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில ஒரு படத்தை முழுமையா எடுத்து முடிக்குதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்துக்கு எவ்வளவு செலவு போனது? இந்த படத்துல முக்கியமான படப்பிடிப்புகள்லாம் எந்தெந்த இடங்கள்ல நடத்துனீங்க? கொழும்புல தான் நாங்க வந்து முக்கால்வாசி நாங்க ஷூட் பண்ணது வந்து கொழும்புல தான். மலையகத்துல வந்து ஒரு 4 நாள் ஷூட் பண்ணியிருந்தோம். அவ்வளவுதான். எங்களோட கதை காலத்துக்கு அவ்வளோ போதுமாக இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல் ஃபேஸ்ல எல்லாம் கூட நாங்கள் எங்களுடைய ஷூட்டிங்கை செஞ்சோம். மோதிர விஷ்ணு கோயில் அங்க வந்து படப்பிடிப்பு நடத்தினோம். கொட்டக்கல்லையில ஒரு கோயில்ல படப்பிடிப்பு நடத்தினோம். பொதுவாக அந்த கோயில்கள் எல்லாம் படப்பிடிப்பு நடத்த அனுமதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு அதுவா அமைஞ்சது. போய் கேட்ட உடனே அவங்க வந்து சம்மதிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல நாங்க வந்து படப்பிடிப்புகள் செஞ்சோம். இந்த படம் வந்து இலங்கையில வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியா படம்னு ஒன்று வந்தா நீங்க எப்படி தியேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கவுண்டர்ல ஒரு டிக்கெட்டை வாங்கி நீங்க பார்ப்பீங்களோ அதே மாதிரி இலங்கை படங்களையும் நீங்க பார்க்குற ஒரு காலகட்டம் வரணும். இது வரைக்கும் இல்லை. அப்படி நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்களும் முயற்சி செய்யறோம். அந்த முயற்சியின் பலனாக இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். இலங்கை படத்தை நீங்க கொண்டு போய் தியேட்டர்ல போட்டு அதை நீங்க நார்மலா தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி பார்க்குற மாதிரியான ஒரு வழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தா இது பின்னால வரப்போற எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய பாதையாக இருக்கும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருந்தேன். ஆரம்பத்துல என்னோட ஒரு தயாரிப்பாளர் இருந்தாரு. படம் போடுறது 10 லட்சம் பிளான் பண்ண 10 லட்சத்துல எடுத்து முடிப்போம்னு சொல்லி அவர் வந்து பாதியிலேயே விலகி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதனால முழு இதுவும் வந்து என் தலையில தான் விழுந்துச்சு. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய நாட்கள் எடுத்து நிறைய காசு சேர்த்து கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சிட்டேன். சரி, உங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க பட்ட அந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றுக்குமே இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. இந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு எல்லோருமே தயாரா இருக்கிறாங்க. இலங்கையில இந்த மௌனமொழி திரைப்படத்துக்கு என்ன சான்றிதழ் கிடைத்தது தணிக்கை குழுவிடம்? தணிக்கை குழு வந்து நீங்க தணிக்கையில போகும்போது உங்களுக்கு தணிக்கை செய்யற அது அப்படியே எடுத்த உடனே தணிக்கை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய ஒரு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு கீழே நீங்க படத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு தணிக்கை தருவாங்க. நான் எடுத்த உடனே படப்பிடிப்பு நடத்தும் பொழுது என்னோட படத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோட பேர்ல, என்னோட கம்பெனியோட பேர்ல. அதன் காரணமாக எனக்கு சென்சார் பண்றது பெரிய கஷ்டமா இல்லை. போய் சென்சாருக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்த உடனே அவங்க ஒரே நாள்ல சென்சார் பண்ணிட்டு எனக்கு ஒரே நாள்லயே சான்றிதழ் கிடைத்தது. அதாவது குடும்பத்தோடு வந்து நீங்கள் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சான்றிதழ் கிடைத்தது. இலங்கையில இருக்கிற நான் மற்ற இயக்குநர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, நீங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அப்பதான் இப்ப நான் வந்து என்னுடைய நண்பர்கள் 4 பேர் நான் என்ன டைரக்டர்னு சொல்றதை விட இலங்கை அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் அது சொல்லும் நான் வந்து இயக்குனர் அப்படின்னு. அப்ப நான் வெளியில போய் எங்க வேணா நான் ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இலங்கை அரசாங்கத்தால இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனத்தால எனக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு படத்தை எடுத்து ஒரு தியேட்டர்ல போட்டுட்டு அதை 100 பேருக்கு காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. பதிவு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பதிவு செய்ததால உங்களுக்கு இந்த மௌனமொழி திரைப்படத்துக்கு அந்த சான்றிதழ் எடுத்துக்கொள்ற விஷயம் வந்து இலகுவாக அமைந்தது. நல்ல விஷயம். இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து இயக்குநர்களாகணும், நடிகர்களாகணும், தயாரிப்பாளராகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோட ஆசைகளோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட எம்நாட்டு கலைஞர்களுக்கு நீங்க ஒரு இயக்குனரா இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் வளரல. ஆனா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னால நான் முயற்சி செய்யும் பொழுது இருந்தவங்க இப்ப யாரும் இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஏதாவது உங்களுக்கு இந்த நாட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை உங்களை எப்படியாவது அமுக்கி உங்களை இந்த துறையில இருந்து வெளியில கொண்டு போக வச்சிடும். ஆனா இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அவங்க முழுக்க இதுக்காகவே அவங்களுடைய எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு செய்யறதுனாலதான் அவங்களுக்கான வெற்றி கிடைக்குது.
நீங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுடைய கனவுல இருந்து விலகி போயிடாதீங்க. உங்களுக்குள்ள திறமை இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயுமே திறமை இருக்கு. ஆனா அது வந்து எடுத்த உடனேயே சிவகார்த்திகேயன் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி எல்லாராலையும் ஆயிட முடியாது. அப்ப எங்களுக்கான காலம் வரும். அதுக்கு அந்த காலம் வர்ற வரைக்கும் நாங்க கண்டினியூஸா உண்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை வைக்கும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை வையுங்க. ஏதாவது ஒரு சின்ன தோல்வி, அவமானங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னா இது எனக்கு வேணாம், நாங்க பேசாம எங்களுடைய பொழப்பை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி போகாம இதை நீங்க உண்மையான வெற்றி கிடைக்கும் இறுதி வரைக்கும் நீங்க முயற்சி செய்து உழைத்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி. சரி, இப்போ மௌனமொழி திரைப்படம் எப்போ உத்தியோகபூர்வமா திரைக்கு வரப்போகுது, எந்தெந்த திரையரங்குகள்ல நாங்க போய் படத்தை பார்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மௌனமொழி திரைப்படம் வந்து முதலாவது பிரீமியர் ஷோ வந்து ரீகல் தெமட்டகொடையில வந்து 23ஆம் தேதி இந்த மாதம் நவம்பர் மாதம் திரையிடப்படுகின்றது. அது ஒரு பிரீமியர் ஷோவா நண்பர்களுக்கான காட்சியாக இருக்கும். அதுக்கு பிறகு இலங்கை முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகுது. அது என்னென்ன திரையரங்குகள் அப்படின்னா, கொழும்புல ராம் சினிமாஸ், ரீகல் சினிமாஸ், பிவிஆர், யாழ்ப்பாணத்துல ரீகல் சினிமாஸ், ராஜா தியேட்டர், அதுக்கப்புறம் நுவரெலியாவில் ரீகல், மட்டக்களப்பில் பேசிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மட்டக்களப்பு தியேட்டரும் உறுதி செய்யப்படும். இவ்வாறான திரையரங்குகளில் நீங்க சென்று இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். நிச்சயமாக இலங்கையில ஒரு முழுமையான தமிழ் திரைப்படம் நீண்ட காலத்துக்கு பிறகு உருவாகி இருக்கு. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஒரு இயக்குனராகவும் அதிலிருந்து திரைப்படத்துடைய தயாரிப்பாளராகவும் சனாதனன் அவர்கள் இந்த படத்துக்காக கடுமையா உழைச்சிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய பெரும் படையே இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது எம்மவர் படைப்பு, நம் நாட்டு கலைஞர்களோட படைப்பு. எம் நாட்டு கலைஞர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம், அவர்களும் பெரிய அளவுல பேசப்படணும், சாதிக்கணும், அதற்கு நாங்க உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு நபரா இருந்தா உடனடியா இந்த காணொலியை வந்து நீங்க ஷேர் செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய விஷயங்களை வந்து நீங்க கமெண்ட்ஸ்லயும் பகிர்ந்து கொடுங்க. நாட்டு கலைஞர்களுக்கு நாங்க தான் கரம் கொடுக்கிறோம். ஒரு பொறுப்பு வாய்ந்த வானொலி என்ற அடிப்படையில சூரியன் வானொலி இந்த மௌனமொழி திரைப்படத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு வழி அமைத்து கொடுத்திருக்கிறோம். நீங்களும் இந்த பாடத்துல இருந்து விடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சூரியன் நேர்கள் சார்பாக, சூரியன் ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மௌனமொழி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அடுத்த திரைப்படத்துக்கான அறிவிப்புகளோட உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். நிச்சயமாக சூரியன் அப்படின்றது வந்து எங்களுடைய எல்லா கட்டத்திலையும் எங்களுடைய இருக்கிறது. ஆரம்ப புள்ளியில இருந்து எங்களுக்கான உற்சாகத்தை தந்து கொண்டு இருக்குது. சூரியன் வானொலிக்கும் சூரியன் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி வந்து நீங்க ஒரு துணி கடையில வேலைக்கு போறதுக்கு, ஒரு நகை கடையில வேலைக்கு போறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்டர் துறையில இல்லாட்டி இன்ஜினியரிங் துறையில போறதுக்கு வீட்டுல சம்மதிப்பாங்களோ, அதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்வாங்களோ, அதே மாதிரி சினிமா துறையில போறதும் ஒரு சாதாரணமான விஷயமா மாறணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்க உழைக்கிறோம். அதுக்கு மக்களுடைய முழுமையான ஆதரவு எங்களுக்கு வேணும். கண்டிப்பா டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல வந்து மௌனமொழி படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு சூரியன் வானொலிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி.